நெல்லிக்காய் வந்து இளநரைய வந்து சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நெல்லிக்காய் வந்து இளநரைய சரிப்படுத்துது டாக்டர்? நெல்லிக்காய் அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான காயகற்ப மூலிகை அது. இப்போ இளநரைன்னு சொல்ற ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு. வயசானவங்களுக்கு வந்துச்சுங்க அப்படின்னு சொல்றத விட, இப்போ டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் கிட்ஸுக்குமே வருது. இப்போ மீசை தாடியிலுமே வெள்ளை முடி நிறைய வந்துருச்சுங்க. ஸோ இதுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு நெல்லிக்காய் பெஸ்ட்டு சோர்ஸாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இப்போ எல்லா ஒரு ஹேர் ஆயில் நீங்கள் எந்த ஹேர் ஆயில் எடுத்துக்கிட்டாலும் அதில் கண்டிப்பாக நெல்லிக்காய் இருக்கும். இந்த நெல்லிக்காய் பொடியை ரெகுலராக எடுத்துக்கும் போது அந்த இளநரை அப்படின்ற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இப்போ லிவரில் நமக்கு ப்ராப்ளம் இருந்தால் தான் ஸ்கின்லேயோ ஹேர்லேயோ நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதை சரி செய்கிறதுக்கும் நெல்லிக்காய் பயன்படுது. டாக்டர், ஹேர் ஃபாலுக்கு நெல்லிக்காய் இலையை யூஸ் பண்ணலாமா? நிச்சயமா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு குமுதம் ஸ்நேகிதி வியூவர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூ தரத்துக்காக தான் நம்ம கூட சித்த மருத்துவர் டாக்டர் நித்யா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் டாக்டர். உங்களை அகைன் மீட் பண்ணதுல ரொம்பவே ஹாப்பி நானுமே. ஓகே டாக்டர், இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இளநரை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்குது. அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதில் நெல்லிக்காய் வந்து இளநரையை வந்து சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நெல்லிக்காய் வந்து இளநரையை சரிப்படுத்துது டாக்டர்? ஸோ நெல்லிக்காய் அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான காயகற்ப மூலிகை அது. இப்போ இளநரைன்னு சொல்ற ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு. வயசானவங்களுக்கு வந்துச்சுங்க அப்படின்னு சொல்றத விட, இப்போ டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் கிட்ஸுக்குமே வருது. அப்போ இந்த இளநரை வர்றதுக்கு ரீசன் என்ன? ஸோ அந்த இளநரைக்கான அந்த சத்துக்கள், அதை நிவர்த்தி செய்யக்கூடிய சத்துக்கள், நியூட்ரிஷன் எல்லாமே நெல்லிக்காயில் இருக்கா? எக்ஸாக்ட்லி 100% இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இளநரை வருதுன்னா நமக்கு ஸ்கேல்ப்ல பிளட் சர்க்குலேஷன் குறையிறது ஒரு ரீசன். ஸோ வயதை தாண்டி இளநரை பேர்லேயே இருக்கு பாருங்க. ஸோ அப்போது யங் ஏஜ்லேயே வரக்கூடியதுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷன் குறையிறது ஒரு மெயின் ரீசன். அதுக்கப்புறம் உடலில் வந்து நல்ல ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. நல்ல ஹீட் பாடியாக இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ உடல் வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறது, அதனோட சேர்த்து பித்தம் அதிகமாக இருக்கிறது, சரியாக தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நமக்கு ஹேர் ஃபாலோட சேர்த்து இளநரை பிரச்சனையும் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றியில் மட்டும் இளநரை இருக்கிற மாதிரி, தலையில் ஏதாவது ஒரு குரூப் ஆஃப் ஹேர்ஸ் மட்டும் அப்படி ஒயிட்டாக மாறி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பரவலாகவே அங்கங்கே, ஸோ சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபுல்லாக சால்ட் தானே இருக்குன்ற மாதிரி வந்துடும். ஃபுல்லாக ஒயிட் கிரே ஹேர் வந்து பார்க்குற மாதிரி. அதுவும் ஏஜ் 35 தாங்க ஆகுது, 30 இயர்ஸ் தான் ஆகுது. நிறைய ஜென்ஸ்க்கு பார்த்தோம்னா பியர்ட்லேயும் வருது. ஸோ மீசை தாடியிலையுமே வெள்ளை முடி நிறைய வந்துருச்சுங்க. ஸோ இதுக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு நெல்லிக்காய் பெஸ்ட்டு சோர்ஸாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த காயகற்ப மூலிகைனாவே சித்த மருத்துவத்தில் ஒரு 48 டேஸ் கண்டினியூஸாக ரெகுலராக எடுக்கணும். இப்போ எல்லா ஒரு ஹேர் ஆயில் நீங்கள் எந்த ஹேர் ஆயில் எடுத்துக்கிட்டாலும் அதில் கண்டிப்பாக நெல்லிக்காய் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த நெல்லிக்காயை நம்ம இன்டர்னலாக எடுக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். இது ஒரு காயகற்ப மூலிகைன்னு சொல்லிட்டோம். இப்போது அந்த நெல்லிக்காயில் இந்த மரநெல்லின்னு ஒரு டைப் இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். நான் பார்க்குறதுக்கே சின்னதாக லைட்டாக ஒரு டாட்ஸ் மேலே இருக்கும். அதுக்கப்புறம் அதை சாப்பிடும்போது நல்ல ஒரு துவர்ப்பு சுவை, வாயில் வைக்கவே முடியாத அளவுக்கு ஒரு துவர்ப்பு சுவை. அதுதான் நல்ல எஃபெக்டிவான ஒரு நெல்லிக்காய். ஸோ நம்ம கிளினிக்கில் செய்யக்கூடிய இந்த நெல்லிக்காய் சேர்ந்த மருந்துகள், நெல்லிக்காய் லேகியம் எல்லாமே பார்த்தோம்னா இந்த மலை நெல்லிக்காய் இதில் தான் செய்வோம். இது கிடைச்சா இன்னும் பெஸ்ட்டு. ஸோ இதில் நம்ம வந்து அதை நல்லா உலர்த்தி பவுடர் பண்ணி இன்டர்னலாக நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ டெய்லி இப்போ நெல்லிக்காய் கருப்பம் அப்படின்னு சொல்கிறதே நிறைய முறையில் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த இளநரை பிரச்சனைக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த நெல்லிக்காயை என்ன பண்ணணும்னா நல்லா உலர்த்திட்டோம்னா அது பேர் நெல்லி முள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ உலர்ந்த நெல்லிக்காய் வந்து நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்கிறது. இதை பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து பாலில் பிட்டவியல் செய்யணும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து கரெக்டாக ஒரு கற்பம் முறையில் பிட்டவியல் செய்து எடுக்கக்கூடிய முறை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நெல்லிக்காய் பொடி இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்ல ஒரு அகண்ட பாத்திரத்தில் பால் வச்சு அதுக்கு மேலே துணியை கட்டிடணும். ஸோ வேடு கட்டி இந்த பவுடரை அதில் வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணும்போது அந்த ஆவியில் இந்த நெல்லிக்காய் பவுடர் இருக்கிற மாதிரி வச்சுட்டு திரும்ப அதை எடுத்து ட்ரை பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும்.
ஸோ எப்படின்னா டெய்லி ஒரு 2 to 3 கிராம்ஸ் ஹனியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இந்த நெல்லிக்காய் பொடியை ரெகுலராக எடுத்துக்கும் போது அந்த இளநரை அப்படின்ற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ எதனால் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அயன் கண்டென்ட் நிறையவே இருக்குது, விட்டமின் சி இதில் நிறைஞ்சிருக்கு. அப்போது இளநரைக்கு எப்படிங்க நெல்லிக்காய் ஒரு தீர்வாக இருக்குன்னா இப்படி தான். இன்னுமே பார்த்தோம்னா இந்த நெல்லிக்காய் வந்து தேனில் ஊற வச்சு சாப்பிடுவாங்க, தேன் நெல்லி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இதுவுமே டெய்லி ஒன்று நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஸோ தேன்லேயுமே நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ நெல்லிக்காயிலும் இது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம பாடி ஹீட்டாக இருந்தால் அதை குறைக்கிறதுக்கும் பித்தத்தை சமநிலைப்படுத்துவோம். அதாவது நெல்லிக்காய்க்கு பித்த சமனினே ஒரு பேர், அந்த அதிகமான அந்த பித்தத்தை குறைக்கும். ஸோ பித்தத்தை குறைப்பதற்கு நெல்லிக்காய். ஸோ அப்போ ஈஸியாக நம்ம பாடியில் டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கும் சரி, லிவரில் ப்ராப்ளம் இருந்தாலும், ஸோ லிவரில் நமக்கு ப்ராப்ளம் இருந்தால் தான் ஸ்கின்லேயோ ஹேர்லேயோ நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதை சரி செய்கிறதுக்கும் நெல்லிக்காய் பயன்படுது. ஓகே டாக்டர், இந்த நெல்லிக்காய் வந்து இளநரை வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றது பெட்டரா, இல்லை வந்ததுக்கு அப்புறம் இதை சாப்பிட்டா இளநரை வந்து சரியாகுமா டாக்டர்? இளநரை இருக்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கலாம். அதை தாண்டி இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லையா? இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு, கபம் தொடர்பான அந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு, கோல்டு காஃப் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கும் நெல்லிக்காய் பொடி ஜென்ரலாகவே எடுத்துக்கலாம். ஸோ கிட்ஸ்லேருந்து குழந்தைகள்லேருந்து பிபி இருக்குது, சுகர் இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி நம்ம வந்து நெல்லிக்காயை யூஸ் பண்ணிக்கலாம். இளநரை கம்மியாகிறது வந்து அப்படியே நின்றோம், அப்படிதானே டாக்டர்? இளநரை வந்துட்டே இருக்குன்னும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த கிரே ஹேர் வர்றது ஸ்டாப் ஆகும். இன்னும் நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, இந்த இளநரை கருப்பாக மாறுமா, நார்மலா திரும்ப வருமானா அது ஏஜ் பொறுத்து தான். ஸோ இப்போ டீனேஜ்ல இருக்காங்க, பிலோ 20 இயர்ஸ்ல இருக்காங்கன்னா நிச்சயமாக அது வந்து டேர்ன் ஆயிடும். நிறைய பேர் அந்த ஒயிட் ஹேர் இருக்குன்னா அதை வந்து எடுத்துருவாங்க, ப்ளக் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ நியூட்ரிஷன்ஸ் வந்து கரெக்டாக எடுக்கணும். இதனோட இன்னும் நிறைய சித்த மருந்துகள், இப்போ நெல்லிக்காய் வந்து காயக்கருப்பமாக நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதனோட இன்னும் நிறைய மருந்துகள் சித்தால எடுக்கும்போது அந்த இளநரை அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மறைய ஆரம்பிச்சிடும். டாக்டர், ஹேர் ஃபாலுக்கு நெல்லிக்காய் இலையை யூஸ் பண்ணலாமா? நிச்சயமா. இப்போ சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா அந்த நெல்லிக்காய் வந்து லேகியமாக சாப்பிட்றது தான் எல்லாருக்குமே பிடிக்கும். லேகியம் அப்படின்னாவே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா? கிட்ஸுக்கு வந்து டெய்லியுமே கொடுக்கலாம். இப்போ வந்து நமக்கு உடல் உஷ்ணமாக இருக்குது, சம்மர் டைமில் இல்லைங்க எனக்கு அதிகமாக கோல்டு இருக்குது, வீசிங் இருக்குது, இம்யூனிட்டியே இல்லைங்க, அடிக்கடி ஃபீவர் வருது. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு பார்த்தோம்னா இந்த பிசிஓடி இஷ்யூஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அவங்க ரெகுலராக டெய்லி நெல்லிக்காய் லேகியமாக சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ டெய்லி ஒரு 5 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஸோ ஹேர் ஃபால் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இது ஆயிலாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நெல்லிக்காய் ஆயிலா? நெல்லிக்காய் வந்து இப்போ ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் நெல்லிக்காய் வச்சு சிம்பிளாக வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, இது நான் சொன்ன மாதிரி இந்த மலை நெல்லிக்காய். ஸோ எடுத்து அது கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சிடணும் பேஸ்ட் மாதிரி. இது கூட நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸு, வெந்தயம் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நைட்டே நம்ம நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சிடணும். கற்றாழை, இப்போ நெல்லிக்காய், வெந்தயம், கற்றாழை. இப்போ வீட்டில் வந்து நிறைய பேர் வீடுகளில் மருதாணி இலை இருக்கும். ஸோ மருதாணியும் நெல்லிக்காய் அளவுக்கு அந்த கிரே ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ மருதாணியும் அரைச்சி தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி சிம்பிளாக நல்ல பட் வெரி எஃபெக்டிவ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ணிவிட்டு டெய்லி ரெகுலராக ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரணும். இந்த ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவ் டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஸோ இப்படி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அந்த இளநரை கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். ஸோ இடையிலே நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த நெல்லிக்காய் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெல்லிக்காய் பவுடரோட மருதாணி பவுடர், கோரைக்கிழங்கு பவுடர், அவுரி பொடி சேர்த்து ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே நேச்சுரல் ஹேர் டையாக நமக்கு வந்து யூஸ் ஆகும். அப்போ நெல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறது இந்த ஹேர் டை மட்டும் இல்லை, அந்த ஹேருக்கு வந்து ரொம்ப பெஸ்ட். இன்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டர்னலாக ஹேர் பேக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சத்துக்கள் இருக்கிற ஒரு காயக்கருப்ப மூலிகை தான் இந்த நெல்லிக்காய். டாக்டர், நிறைய பேர் இளநரைக்கு வந்து மருதாணியை தேய்ச்சி அப்ளை பண்ணி குளிப்பாங்க. ஸோ ஹேர் எல்லாமே ப்ரௌன் கலரில் மாறிடும். இது ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அது பிளாக்காக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா டாக்டர்? வெறும் மருதாணியோட அவுரி பொடி சேர்த்துணும். அதுக்கு தான் இந்த நெல்லிக்காயும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும், லைட் ஆரஞ்சுலேயோ
இல்லை ப்ரௌன் கலர்லேயே இருக்கும். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் போடும்போது தான் நமக்கு நேச்சுரலான ஹேர் கலரே நமக்கு கிடைக்கும். இப்போது கெமிக்கல்ஸ் இருக்கிற டைலாம் யூஸ் பண்ணும்போது நல்லா பிளாக் ஆகிடும். பட் இது நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேருக்கான ஒரு கிரே கலர் நமக்கு கிடைக்கும். ஸோ அது நம்ம டை போட்டிருக்குமா என்னன்றதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நேச்சுரலாக சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணால் இந்த மருதாணி பொடியோட நீங்கள் சொன்ன மாதிரி மருதாணி பொடியோட அவுரி பொடியும் நெல்லிக்காயும் சேர்த்து நம்ம ஹேர் டையாக யூஸ் பண்ணலாம். ஓகே டாக்டர். நிறைய இளநரைக்காக நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து நெல்லிக்காய் எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.